ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க. பழைய வீடியோக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு நீட்டாக கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணியில் போட்டு துணியில் போட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் போட்டு நல்லா லைட்டாக இது பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுங்க, நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறோம் ஒரு 10 நிமிஷம். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வாங்க எப்படி ஃப்ரை பண்ணலான்னு. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, நம்ம மீடியமாக இருக்கும் போதே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் போட்டுடலாம். ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம பேக் சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் நல்லாயிருக்கும். ஆரிகானோ ஃப்ளேவர் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம், மேலே லைட்டாக தூவிக்கலாம். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், இல்லைனா நீங்கள் அப்படியே சாஸ் கூட வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிட்ஸுக்கு வந்து ஹெல்த்தியாக வீட்லேயே நல்லா அழகாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.